அப்புறம் ரியா சம்பவம்லாம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்க, புரியலையே. இந்த சம்பவமும் போன சீசன் சம்பவமும் ஈக்குவல் இல்லையே. ஏன் இப்போ வந்து அரோரா அவர்கள் மேலே ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க, இதை வைத்து காசை சம்பாதிக்கிறாங்க. பட் அது அந்த பாதிப்பு கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கும். அப்பா இது எவ்வளோ பெரிய கேள்வி தெரியுமா? நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்டா இந்த கேள்வி யாருமே எனக்கு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. உள்ள போகும்போது அவன் எனக்கு தேங்க்ஸ் சொன்னான். மச்சான் நீ அந்த வீடியோ தான் மச்சான், அதுக்கப்புறமேட்டு தான் மச்சான் நான் நல்லா விளையாண்டேன், அதுக்கப்புறமேட்டு தான் மச்சான் பாரு ஆப்போஸ் பண்ணன்ற மாதிரி உள்ள போகும்போதே தேங்க்ஸ் சொல்லி மோட்டிவேஷனே நீங்க தான். இனிமே ரியா பேரு பூஸ்ட் ரியா. நீங்க பொண்ணுங்க என்ன வேணா ட்ரெஸ் போடலாம், அது உங்க உரிமையே எடுத்துப்போம். அப்ப இந்த பொண்ணு போட்டா உரிமையை எடுத்துக்கிறீங்கடா ஃபேன்ஸ், இந்த பொண்ணு போட்டா போடலன்னா ஏன்டா உரிமை எடுத்துக்க மாட்டீங்க? நீ அவ்வளோ ஃபெமினிஸ்டா இருந்தனா நீ என்ன பண்ணணும், அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும். ஏய் அந்த பொண்ணு உங்ககிட்ட இப்படி தானடா பேசுது, நீ ஏன்டா அப்படி பேசுற, அந்த பையனை கேட்டிருக்கணும். ஆனா ஒரு இடத்துல கூட கமருதீன் கிட்ட அந்த கேள்வியே வரலையே. ஏன்னா கமருதீன் தேவை. பிகாஸ் எத்தனையோ படங்கள் வந்தது, எத்தனை படங்கள்ல இப்ப வந்து நல்லவனா இருக்கிறது நல்லதுன்னு காமிக்கிறாங்க. கிடையாது ப்ரோ, இப்ப கெட்டவனா இருக்கவன் தான் நல்லவன், அவன் தான் மாசு, அவன் தான் ஹீரோ. ஒரு ஜெர்னலிஸ்ட் அழகா சொன்னார், திருக்குறளை விட ஆபாசப்பட்டு தான் அதிகம். ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்க ஜோ மைக்கேல். ஸோ இன்னைக்கு நாம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக ரியா அவர்களும் நானும் ஒரே ஸ்கிரீன்ல உட்கார்ந்து பண்ற இன்டர்வியூ. நிறைய வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி அவங்க பிக் பாஸ் போன சீசன் போயிட்டு வந்தாங்க, அப்பவும் மிஸ் ஆயிடுச்சு. ஊர்ல இல்ல, பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஊர்ல இல்ல, இந்த பொண்ணுக்குன்னா நான் இன்டர்வியூவே பண்ண மாட்டேன். ரியாவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்குலாம் நான் வந்து ஃப்ளைட்டை பிடிக்க போனேன். ஃப்ளைட் பிடிச்சு அப்படியே ஊருக்கு போயிட்டாரு. How do I tell you? Okay. அதுக்கு அடுத்த இன்டர்வியூ தனுஷ் வந்து எடுத்தாப்ல. ஸோ இப்போ வந்து 3வது ஆளா நான் வந்திருக்கேன் இன்டர்வியூ எடுக்க. வணக்கம். வணக்கம். அப்புறம் ரியா சம்பவம்லாம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்க, புரியலையே. இந்த சம்பவமும் போன சீசன் சம்பவமும் ஈக்குவல் இல்லையே. ஏன் ஈக்குவல் இல்லங்கிறீங்களா? இது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு அந்த மொமெண்ட். அது இல்ல, இப்போ இது ரொம்ப சிம்பிள். நான் சும்மா போயிட்டு ஒரு நாள் பேசிட்டு வந்துட்டேன். இதையே நான் கண்டினியூஸா பண்ணா மக்களுக்கு என்னையே பிடிக்காது. நான் ஃபர்ஸ்ட் வாரம் வந்து எனக்கு பிக் பாஸ் பத்தி பெருசா அவ்வளோ பெரிய நாலேஜ் இல்லை, இதுதான் உண்மை. நான் வந்து இன்னும் ஒரு 2 சீசன் பிக் பாஸோட சீசன் பார்த்துருக்கேன். பிக் பாஸ்னா என்னன்னு தெரியும், அந்த ஷோல ஆப்வியஸ்லி என்ன நடக்கும், என்ன பண்ணுவாங்க, இது எல்லாமே தெரியும். பட் நான் எப்படி விளையாடணுங்கிற கிளாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் நான் உள்ள போகும்போது இல்லை. அண்ட் செகண்ட் திங் வந்து இப்போ நிறைய பேர் வந்து என்னோட சீசன்ல வந்து ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியே கரைச்சி குடிச்சவங்க, ஒரு 10 வருஷம் இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கு தெரியும் இங்க பேசணும், இதை பேசணும், இதை பேசினா இப்படி ஆகும், இதை பேசக்கூடாதுன்னு. ஆனா நம்ம அப்படி இல்லையா, நீங்க கேமரா கிட்ட தானங்க பேசிட்டு இருக்கீங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்க யாருமே என் வீட்டுல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் தனியாவே பேசுவேன், உண்மையாவே தனியா பேசுவேன். இப்ப இந்த போன் இங்க விழுந்துச்சுன்னா, உனக்கு அறிவே இல்லையே, இந்த போன் இங்க வச்சு அது விழுன்னு உனக்கு தெரியாதான் நான் பேசுவேன். அதுதான் நானாதான் இருந்தேன். அது வந்து அங்க கேமரா இருக்கிறதுனால இவங்க கேமரா கிட்ட பேசுறாங்கன்னு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்லை, நான் சமைக்கிறேன், ஏதாவது எடுத்து போடுறேன், ஒண்ணு போட மறந்துட்டேன், நான் வந்து பேசிப்பேன், இதுதான் இங்க எடுத்து வச்சல, நீ ஏன் இதை போட மாட்டேன்ற அப்படின்னு பேசிப்பேன். இல்ல யாராவது என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அவங்க மேல எனக்கு கோவம் இருக்கு, ஆனா நான் அவங்க மேல காமிக்க முடியாதுன்ற பட்சத்துல, இப்ப எங்க அம்மா என்ன திட்டாங்க, எனக்கு அவங்க மேல கோவம், நான் அவங்க மேல காமிக்க மாட்டேன்னா வீட்டுக்கு வந்து அப்படியே கதவை சாத்திட்டு ரூமுக்கு சாத்திட்டு, எதுக்குதான் இவங்க இப்படி பண்றாங்க, இவங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்றது, இவங்களுக்கு இது புரியவே புரியாது அப்படின்னு நான் என்கிட்ட பேசிப்பேன். எனக்கு பிடிச்சவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அட் தி சேம் டைம் என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து வெளில வந்துடணும். எனக்கு அப்படி உள்ள வச்சிருந்தா அவ்வளவுதான், உள்ள வச்சிருந்தா நான் வந்து வேற மாதிரி ஆயிடுவேன். அதனால அப்பப்போ வெண்ட் அவுட் பண்ற விஷயங்கள் வந்து கேமரால பேசின மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. சூப்பர் ரியா. ஓகே, சோ இந்த சீசன் பிக் பாஸ் ரிவ்யூவர் வேற. ரிவ்யூவரா? ஏங்க நான் ரிவ்யூவே பண்ணலங்க. நான் உண்மையா சொல்லுவேன், நான் பண்ண ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் நல்லா பண்ணீங்களேங்க. நான் ரிவ்யூ பண்ணேன், ஒரு சீசன் பண்ணேன், என் சீசன் உள்ள போயிட்டு வெளில வந்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் சரி நம்மள எப்படியோ ரிவ்யூவர்னு எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டானுங்க, இதுக்கப்புறம் இதையாவது பிடிச்சிட்டு வந்து நம்ம நல்லா டெவலப் ஆயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த சீசன் ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அன்பார்ச்சுனேட்லி என் ஃப்ரெண்டு உள்ளே இருக்கிறதுனால ஒண்ணு என் மனசாட்சியே அவங்கள அடிக்கணும்னா சரி அடிச்சு பேசணும், அது பண்ணாலும் தப்பாயிடுது.
சரி இல்லைன்னா அவங்கள ஒமிட் பண்ணிட்டு போயிடணும். அதுக்கும் பண்ண முடியல. சரி நம்ம இந்த சீசனே ரிவ்யூ பண்ண வேணாம், அடுத்த சீசன் ரிவ்யூ பண்ணு என் நிலவெல்லாம் யோசிச்சு பாக்கீங்களா? அப்படி ஒரு சொல்லிட்டு சீசனும் 6 ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க. ஆமா 6 பேரையும் அடிச்சா 6 ஃப்ரெண்ட்ஸும் அடுத்து வெளில வந்தோடனே எனிமி ஆயிடுவாங்க. ஆமா 3 பேர் பிளாக் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். 3 பேர் இடத்துக்கு பிளாக் பண்ணிக்கிட்டேன்னு விட்டுருவாங்க. அந்த அந்த சூழ்நிலை வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் சரி இவங்களுக்காக நம்ம இதையும் பண்ணாம இருப்போம் அப்படின்றதுக்காக அது யோசி. சூப்பர். அரோரா, ரியா ம். உடைய நட்பு ம். நிறைய பேருக்கு தெரியாது. ம். எப்படி? How it started? நாங்க வந்து ஒரு மிஸ் சென்னை ம். பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். பேஜெண்ட். ஒரு பேஜெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ம். அந்த பேஜெண்ட்ல வந்து தான் எனக்கு அவங்கள தெரியும். பார்த்தா நாங்க 2 பேரும் ஆல்மோஸ்ட் பக்கத்து பக்கத்து ஊருன்னு தெரிய ம். வந்தது. அதுக்கப்புறமேட்டு ஏய் என்ன இவ நம்ம ஊரா இருக்கா, ஏய் என்ன இவ நம்ம ஊர் பக்கத்துக்காரியா இருக்கா, அப்படி பேச ஸ்டார்ட் பண்ணதுதான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒரு வைப் செட் ஆச்சு. எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி we don't allow anyone in the personal space. ரொம்ப கம்மியான ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கும் யாருமே இல்ல, எனக்கும் யாருமே இல்ல. அப்படி வந்து சரி ஓகே பேசும்போது பழகும்போது ச்சே இந்த பொண்ணு ரொம்ப உனக்கு நல்லவங்களா நான் இருக்காங்களே எனக்கு நீ அப்படின்னு. அப்படின்ற ஒரு ஜோன் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி வீட்ல போயிட்டு ஸ்டே பண்றது. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஒரு அவளோட கஷ்டத்துல இருந்தது. அதுக்கப்புறம் அவளோட கஷ்டத்துல இருக்கும்போது நாய் வாங்கன்னு சஜெஸ்ட் பண்ணது. இந்த மாதிரி எல்லாமே அந்த ஒரு உங்க ஐடியாவா? ஆமா. ஆ. நாய் வாங்க அது கோல்டன் ரெட்ரீவர் தான் வாங்கணும்னு சொன்னது என் ஐடியா தான். ஆ. அத வச்சு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா நான். அடல் கியூட். அடல் கியூட், இன்டெலிஜென்ட், ஸ்மார்ட். என்னன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. அம்மாவும் வீட்ல இருந்து வந்திருக்காங்க. ம். எனக்கும் வேலை இருக்கு. என் வீட்ல பூனை இருக்கு. இது இல்லாம எல்லாமே வந்து அப்பா எவ்வளவு வேலை தான்டா செய்யுது அப்படி மாதிரி ஆயிட்டேன். இப்ப வந்து அரோரா அவர்கள் ஒரு மேல ஒரு பெரிய ம். ஒரு நெகட்டிவ் ம். வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ம். சமூக வலைத்தளங்கள்ல இப்ப இல்ல போன ம். வருஷத்துல இருந்தே ம். இவங்க வந்து இந்த விஷயங்கள் பண்றாங்க, ம். இதை வைத்து காசு சம்பாதிக்கிறாங்க, ம். ஓகேவா, இதெல்லாம் ஒரு புகழா, இதெல்லாம் இந்த காசெல்லாம் செல்லுபடி ஆகுமா, ம். இது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ம். அது அரோரா அதை செய்யறாங்க, அதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும், அவங்க வெளில வந்தோன்னு அதை நம்ம கேட்டுப்போம். ம். பட் அது அந்த பாதிப்பு கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கும். யப்பா இது எவ்வளவு பெரிய கேள்வி தெரியுமா? நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்டா இந்த கேள்வி யாருமே எனக்கு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. ஏன்னா இந்த சமூகத்துல வந்து எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒருத்தவன் கொலை பண்ணிட்டானா அவனை அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்றதை தாண்டி அவன் சுத்தி இருக்கவங்கள, அவன் கூட இருக்கவங்கள, ஏய் நீ ஒரு கொலைகாரனோட பையன் தானே, நீ ஒரு கொலைகாரனோட பொண்ணு தானே, அப்படிதான் பேசுவாங்க. ம். இப்ப என்கிட்ட வந்து எப்படி ஆயிடும்னா, இப்ப நான் ஏதோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறேன், இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு வேலை தேடி போறேன்னா, அவங்க ஃப்ரெண்டு தானே இவங்க, அப்ப இவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அப்ப Judge இவங்க பண்றாங்க. கிட்ட வந்து இவங்க கிட்ட வந்து நம்ம ஈஸியா வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துரும் நமக்கு ம். அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க கிட்டயே அது நடக்காது. ம். என்கிட்ட வந்து இன்னும் நடக்காது. அது நிதர்சனமான உண்மை. பட் அது அப்படி தெரியவே தெரியாது. என் இன்ஸ்டாகிராம்லலாம் லிட்டரலா வந்து நீங்க ஏன் அவங்கள மாதிரி போஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு என்ன திட்டிருக்காங்க. அவங்க எப்படி அழகா எல்லாத்தையும் காமிக்கிறாங்க, நீங்க ஏன் எதுவுமே காமிக்க மாட்டீங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. அவனுங்களாம் உத்தமனுங்க. அவனுங்களாம் உத்தமனுங்க. காட்டுறவங்க தான் நீங்க ஆமா. கேவலப்படுறவனுங்க. ஆக்சுவலா இவங்க எப்படி இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு க்ளோஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல எல்லாத்தையும் பண்றானுங்க. அதேவங்க தான் வெளியில வந்து இவங்க மாதிரி ஆளுங்க இருந்தா வந்து சொசைட்டிக்கு கேடுன்னு சொல்றாங்க. சரி இப்ப அவங்களுக்கு இருக்குல்ல, இந்த Subscribe சப்ஸ்கிரைபர்ஸ் பண்றவங்க யாரு? ஆ. நீங்க தானே. நீங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்றீங்க? ஆ. which means மக்கள் தானே. ஆல்ரெடி அப்படிதாங்க கோத்து விட்டு சுத்திட்டு இருக்காங்க. இருக்கலாம். யாருக்கு தெரியும்? போனே கும்பலி. வேணாம் ஐயா. அட பாவிகளா. வேற ஒரு போன் வச்சு அதுல ஒரு அக்கவுண்ட் வச்சு யாருக்கு தெரியும்? ஏமாத்துறோம்னா எப்படி வேணா ஒரு ஏமாத்து. எனக்கு அரோராவே தெரியும். அதனால பிரச்சனை இல்ல. சொல்லுங்க. அதுதான். சோ இவங்க வந்து என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ளார வந்து எல்லாத்தையும் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு பா அப்படின்றானுங்க. வெளியில வந்து இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் இப்படி நடக்குது, இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால இப்படி நடக்குதுன்னா அவங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சு இங்க இதுதான் டிமாண்டுன்னு. அந்த டிமாண்ட சப்ளை பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. அதுக்கு காசு கொடுத்து வாங்க நீயும் ரெடியா இருக்க. மாசம் 10 லட்சம் 20 லட்சம்னா யாரு? சரி. எனக்கு அதுதான் ஒரு விஷயம் புரியல. இந்த ஆ. சினிமால ஐட்டம் சாங் இருக்கும். ஆ. எல்லா லீடிங் ஹீரோயினும் பண்றாங்க. ம். அவங்கள ஒண்ணுமே சொல்றது இல்ல. ம், ம். ஓகேவா? கிளாமர் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிறாங்க. இல்ல இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஜோ, கிளாமரா இருக்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த கிளாமரை வச்சு ஒண்ணுமே பண்ணாம இவங்க இவ்ளோ சம்பாதிக்கிறாங்கன்றதுதான் பிரச்சனை. இப்ப பிரச்சனை வந்து அவன் கிளாமர் காட்டுறது இல்ல, காட்டுறது கிடையாது. காசு சம்பாதிக்கிறது. காசு சம்பாதிக்கிறதா ஏய் பிரச்சனை. குடுக்கறது நீ அதேதான் நானும் கேக்குறேன். இவங்க கிளாமர் ஃபர்ஸ்ட் காமிக்கும் போது நிறைய பேர் திட்டினாங்க. பட் அதை தாண்டி நிறைய பேர் வந்து பரவாயில்ல இந்த பொண்ணு இவ்வளவு போல்டா இருக்குன்னு பேசி நான் நிறைய பேரை பார்த்தேன். அப்ப நான் நினைச்சேன் இந்த சமூகம் இவ்வளவு நல்லா நீங்க இருக்குமா இந்த பேஜெண்ட்ல மாதிரி தானே மீட் ஆட்களுக்கு. பண்ணீங்க. ஆமா அப்ப ரெண்டு பேரும் மாடல் தான். ஆமா ஆமா மாடலிங்ல இது சகஜமாச்சு. ஆமா.
இவங்க பண்ற போட்டோ ஷூட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தான் ஜோ இருக்கும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வந்து சவுத் இந்தியால எந்த மாடல்ஸும் பண்றது இல்ல. இவங்க பண்றது நியூட் மாடலிங் பண்ண போட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியா சுத்துது. அந்த மாடலிங் அந்த மாதிரி அத நம்ம கலைவயத்தோட பாத்துட்டு போயிடுறோம். பாருங்க அந்த மாதிரி மாடலிங் தான் அந்த புரியல. இல்ல கலைஞத்தோட பாருங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி மாடலிங் அந்த மாதிரி ஜோன் தான் இவங்களோடது. ஸோ இவங்களோட செக்டர் வந்து இதுதான். இது வந்து மக்களுக்கு பிரச்சனையா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் படுறது இல்ல. எது பிரச்சனையா படுதுன்னா இதை வச்சு இவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்றது தான். நான் என்ன கேட்கிறேன், ஒருத்தவங்களை இந்த இடத்துல எடுத்துட்டு போய் நிறுத்துறது நீ. அப்புறம் அவங்களையே அவனை நீ சப்ஸ்கிரைபே பண்ணலனா 2 நாள் போடுவாங்களா, 3ஆவது நாள் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. நீங்க தான் போஸ்ட் போடுறது, நீங்க தான் பூஸ்ட் பண்றது, நீங்க தான் ஷேர் பண்றது, நீங்க தான் உங்க 4 ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வைக்கிறது, அவனையும் சப்ஸ்கிரைபரா மாத்துறது. எக்ஸாக்ட்லி. டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். இங்க அந்த டிமாண்ட் இருக்கு, அதை கிளியரா அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சப்ளை கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க அண்ட் அதை அவங்க பண்றாங்க. இதனால அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அது மக்களோட யூகம் தான். அவங்க தான் காசு கொடுக்குறாங்கன்னா அவங்களே திட்டுறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல காசு கொடுக்குறவன் திட்டல, காசு கொடுக்குறவன் ஏன் திட்டுறானா, காசை வாங்கிட்டு இவங்க 3 மாசம் வீட்டுக்குள்ள போயிட்டாங்களே தான் திட்டுறான். காசு கொடுக்காதவன் தான் ஒய் திஸ் கொலவெறி அப்படின்றான். ஸோ இப்போ நிறைய சப்ஸ்கிரைப்ஸ்லாம் குறைஞ்சிச்சு போல. 1000 தான் ஓடிட்டு இருக்குன்னு கேள்வி. வந்துரும் 1 மாசம் தானே இருக்காங்க, திருப்பி வெளில வந்துருவாங்க. புரியல. சரி ஓகே. அடுத்து வந்து இது இல்ல ஜோ, அதுதான் உங்களுக்கு ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமா உங்களுக்கு இருக்கு. ஐ டோன்ட் பட் நிறைய ஆல்பம் சாங்ஸ் பண்றாங்க, படங்கள் பண்றாங்க. அதுல வர அமௌண்ட் எல்லாம் இதுல ஒரு 1% கூட கிடையாது ஜோ. இதுதான் ஃபேக்ட். நிறைய கடைகள் ஓப்பனிங், லான்ச்சஸ்லாம் போற மாதிரி எல்லாம் பார்த்தோம். லான்ச்சஸ்லாம் அவங்க இதுவரையும் போனது இல்ல. ப்ரமோஷன்ஸ் பண்ற மாதிரி ப்ரமோஷன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனா அதுல வந்து ஒண்ணுமே இல்ல ஜோ. இதுதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இதுல வர்றதுதான். காசே தான் கடவுளடா அந்த அது கான்செப்ட். எனக்கு தெரியல. இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஞான உதயம் வந்து, ஐயோ நான் மச்சான் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னா என்னோட சந்தோஷப்படுறது யாருமே கிடையாது. ஆனா அவங்க அப்படி வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க அதை ஃபீல் பண்ணாங்களோ இல்லையோ, நீங்க தான் அதிகமா ஃபீல் பண்ணீங்க, பேரை மாத்திட்டு வாமான்ட்டு. அதுக்கே அவங்க வந்து அவ கிடக்குறா லூசு உள்ள போய் எனக்கு காசு வேணும்டா. எனக்கு அப்ப எப்படி சொல்ல தோணுச்சு, டான் படத்துல சமுத்திரகடி சார் அந்த மாதிரி அவர் முகத்தை எடுத்துட்டு ரியா முகத்தை வச்ச மாதிரி அப்படிதான் இருந்துச்சு. ஸ்லோ கிளாப் சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த வீட்டுக்குள்ள அரோராவுடைய கேம் பிளே, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு அதெல்லாம் ஓகே, இன்னொரு 10 நாள்லையோ 5 நாள்லையோ 7 நாள்லையோ இல்லை கேம் முடிச்சோ 105 நாள்லையோ வரப்போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அரோரா அவருடைய கேம் பிளே நியாயப்படி ரிவ்யூவர் ரியா ஃபர்ஸ்ட் 40 நாள், ஃப்ரெண்டு ரியா கிடையாது, ரிவ்யூவர் ரியா ஃபர்ஸ்ட் 40-45 நாள் கேம்ல ஒண்ணுமே பண்ணாம அந்த வீட்டுக்குள்ள நாள் கடத்தினது அரோராவோட மிஸ்டேக்கா இல்ல மேக்கர்ஸோட மிஸ்டேக்கா இல்ல மக்களோட மிஸ்டேக்கா? அது அவங்களோட லக்கு. நான் உங்களுக்கு வந்து நடுவுல ஒரு வீடியோ டேப் வந்து அனுப்பணும். அந்த 45 நாள் கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை செய்யாது அவங்க மிஸ்டேக் தானே, அதையும் சொல்ல மாட்டீங்க? அது வேலை செய்யலன்னு ஒருத்தவங்க வேலையை விட்டு தூக்காம வச்சிருக்கிறது ஒரு தடவை 2 தடவை சான்ஸ் கொடுக்கலாம். 45 நாள் சான்ஸ் கொடுத்து வச்சுக்கிறது ஒரு யாரோட தப்பு? அதை தாண்டி ஓகே இந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நம்பி இருக்கிறது அவங்களோட லக்கு. இந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணணும் நம்புறவனோட லக்கு தான் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க கண்டென்ட். ஆமா. இப்ப என்னன்னா நான் உங்களுக்கு நடுவுல ஒரு வீடியோ எடுத்து அனுப்பணும். அந்த கட்டத்துல வந்து நான் சொன்னேன், மச்சான் நான் 2 வாரம் நான் 1 வாரம் ஒரு உழைப்பு போட்டேன். 2வது வாரம் நான் ஒண்ணுமே பண்ணாதீங்க நான் வெளியில வந்துட்டேன். ஆனா உனக்கு இத்தனை நாள் நீ இந்த வீட்டுல ஒண்ணுமே பண்ணாம இருக்குன்ற காரணத்தினால இதுக்கு அப்புறமும் நீ ஒண்ணுமே பண்ணாம இருந்தீனா அந்த வீட்டுல இருக்க முடியாது மச்சான். கேம் இஸ் கெட்டிங் டஃப், யூ ஹேவ் டு டூ சம்திங்ன்றத நான் அங்கேயே மென்ஷன் பண்ணி நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் அட்வைஸ். ஆமா அங்கேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஆக்சுவலா நான் உள்ள போகும்போது அவன் எனக்கு தேங்க்ஸ் சொன்னான். மச்சான் நீ அந்த வீடியோ தான் மச்சான், அதுக்கப்புறமேட்டு தான் மச்சான் நான் நல்லா விளையாண்டேன், அதுக்கப்புறமேட்டு தான் மச்சான் பாரு ஆப்போஸ் பண்ணன்ற மாதிரி உள்ள போகும்போதே தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன். மோட்டிவேஷனே நீங்க தான். இனிமே ரியா பேரு ஆனா இது யாரு கண்ணுக்குமே தெரியுது கிடையாது. எல்லாருக்கும் இப்ப நான் என்ன ஆயிடுச்சுன்னா ஜோ அவளை பார்த்து நான் பொறாமப்படுறேன்றானுங்க. இதுதான் இருக்கிறதுலே சிரிப்பான விஷயம். ஏன்னா உள்ள போய் என்ன வேணா சாயம் பூசுவாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியுமா, புடிச்சா கொண்டாடுவாங்க, குடிக்கலனா கீழே போட்டு மிதிப்பாங்க. இதேதான் நான் சொல்றேன். ஓகேவா? ஆனா அவங்க ஒரு விஷயம் புரியல, என்ன கொண்டாடவும் வேணாண்டா, என்ன மிதிக்கவும் வேணாண்டா, என்ன வாழ விடுங்கடா அப்படின்ற அடையாளத்தான் எவனுக்குமே புரியல. அது மட்டும் இல்லாம இந்த கேம்ல இங்க நல்லவன் கெட்டவன் 2 ஃபார்முலேஷன் இருக்கு. இவன் நல்லவன் முடிவு பண்ணிட்டானா அவன் என்ன பண்ணாலும் அதை நியாயப்படுத்திடுறாங்க. அதே விஷயம் தான் கெட்டவன் பண்ணுவான். ஆனா அந்த கெட்டவன் பண்றது பயங்கர வில்லனைஸ்டா காமிச்சிடுறாங்க. கத்தி பேசுறாங்க. உங்களுக்கு சிம்பிளாவே சொல்றேனே, இப்ப காஸ்டியூம்ஸ் தான் ப்ராப்ளம். அரோரா அவருடைய காஸ்டியூம் அந்த போட்டோ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பிரச்சனை
அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது விஜய் பார்வதி ஃபேன்ஸ் தான் அரோராவை அடிக்கிற 90% பீப்புள். அது ஒரு பிஆர். அவங்களே சொல்லிட்டாங்க. அப்புறம் நாம என்ன? ஆ. ஓகேவா, பிஆர். அவங்க அடிக்கிறது அரோராவை மட்டும்தான். ம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி. ம். பிஆருக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி, வீட்டுக்குள்ள இருக்கிற பார்வதிக்கும் அது ஒரு இன்செக்யூரிட்டி ஆஃப் கமருதீன். ம். அதை எங்களால பார்க்க முடியுது. ஓகே, இப்ப இவ்வளோ அடிக்கிறாங்கல்ல ம். அரோரா ஒரு காஸ்டியூமை பேசுறாங்கல்ல, ம். அப்ப இதே பார்வதி வீலாக் பண்ணி தாய்லாந்துக்கு போய் ஒரு ஒரு குறை காஸ்டியூமை போட்டு பெண்ணியம் பேச அதுமா ஆ ஊன்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னைக்கு பொண்ணுங்க என்ன வேணா ட்ரெஸ் போடலாம், அது உங்க உரிமையிலே எடுத்துப்போம். அப்ப இந்த பொண்ணு போட்டா உரிமையில எடுத்துக்கிறீங்கடா ஃபேன்ஸ், இந்த பொண்ணு போட்டா போடலன்னா ஏன்டா உரிமையில எடுத்துக்க மாட்டீங்க? எங்களா இருக்கு உங்களுடைய நார்மல் ஃபெமினிசம்? இப்ப இந்த பொண்ணை நான் பேசக்கூடாது அப்படின்னா இந்த பொண்ணு நீ பேசக்கூடாதுல்ல. ஓகேவா, இந்த பொண்ணு வியூஸ்ல போட்டு காசு வாங்குது, இந்த பொண்ணு சப்ஸ்கிரிப்ஷன்ல போட்டு காசு வாங்குது. ரெண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒண்ணுதான். அப்ப தப்பு இல்லைன்னா ரெண்டுமே தப்பு இல்ல, தப்புனா ரெண்டுமே தப்பு. அவ்வளவுதான், சிம்பிள். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். ஆனா இவனுங்க இது பிடிச்சிருக்கனால இது பிடிச்சிருக்கு, இது இல்ல இல்லன்றாங்க. இதுதான் ரொம்ப சிம்பிள். இவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க என்ன பண்ணாலும் அதை நியாயப்படுத்திடுவாங்க. இவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அவங்க என்ன பண்ணாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சு இவங்க தப்புன்னு சொல்லி அதை உட்காந்து அவங்கள முடிச்சு விட்டு அவங்களோட வாழ்க்கை அழிச்சிட்டு என்ன கேட்டீங்கன்னா ரெண்டுமே தப்பு. என்ன கேட்டீங்கன்னா நான் ரெண்டுமே தப்பு தான் சொல்லுவேன். எனக்கும் ரெண்டுமே தப்பு தான் ப்ரோ. ஆனா ஆமா ரெண்டுமே தப்பு தான். ஆனா இந்த இடத்துல சொல்லணுமா அப்படின்னு யோசிச்சேன். பட் டெஃபினெட்லி ரெண்டுமே தப்பு தான். ஒரு பெண்ணியம் பேசி இப்ப எவ்வளவோ ஜெனரேஷன் கடந்து வந்துட்டு இப்ப பொண்ணுங்களை இப்படி நான் என்ன சொல்றேன் ரியா, நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் பெண்ணியம் பேசுறேன், நான் கல்ச்சர் பேசுறேன், நான் ரைட் ஐடியாலஜிஸ் பேசுறேன்னு வெளியில பேசிட்டு, லெஃப்ட் ஐடியாலஜிஸ் பேசுறேன்னு உள்ள பேசிட்டு, இததான் நான் உமன் டாஸ்க் கார்டு எடுத்து எல்லா கார்டையும் நான் எடுத்து வச்சுட்டு எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் வாட் ஐ அம் டாக்கிங் கடைசில அபௌட். இவங்க என்ன பண்றாங்க, அரோராவை தூக்கிட்டு நிப்பாட்டுறாங்க. தி சேம் திங். இப்ப நீ ஒரு பெண்களுக்காக பேசுற ஒரு நபரா இருக்க, உள்ள உனக்கு ஒரு பையன் மேல ஏதோ ஒரு ஈர்ப்பு வருது, அந்த பையனுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்களே, ஏதோ வாட் எவர் சம்திங். அப்போ நீ அந்த பையனை கிரிட்டிசைஸ் பண்ணணுமா இல்ல அந்த பொண்ணை கிரிட்டிசைஸ் பண்ணணுமா? நீ அவ்வளோ ஃபெமினிஸ்டா இருந்தனா நீ என்ன பண்ணணும், அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும். அந்த பொண்ணு உன்கிட்ட இப்படி தானடா பேசுது, நீ ஏன்டா அப்படி பேசுற, அந்த பையனை கேட்டிருக்கணும். ஆனா ஒரு இடத்துல கூட கமருதீன் கிட்ட அந்த கேள்வியே வரலையே. ஏன்னா கமருதீன் தேவை. பிகாஸ் ரியா ஏற்கனவே சொன்ன மாதிரி டிமாண்ட் இருக்க இடத்துல தான் சப்ளை இருக்கும். சப்ளை இருக்கு. கமருதீன் தேவை இல்ல ஜோ. இவங்க என்ன இல்லங்க, பண்றாங்க, பாடி கார்டா கமருதீன் தேவை. அந்த மாதிரி அவங்க வச்சு விளையாடுறதுக்கு ஒரு ஆளை தான் கமருதீனை பாக்குறாங்களே தவிர அந்த காதல் வாட்டர் மிலான் இருக்க வரைக்கும் கமருதீன் வேணாம். அந்த மாதிரி வாட்டர் மிலான் போனதுக்கு அப்புறம் கமருதீன் வேணும். அதேதான் அவங்க இன்டியூஸ் பண்ணி அந்த தூண்டி விட்டு ஒருத்தவங்க விளையாடணும். அதுதான் பார்வதியோட வெரி குட் கேம் பிளே. அது பண்றதுக்கு ஆள் யாரு, எவன்ட்டே பேசி பார்த்தாங்க, கமருதீனை வைத்து இப்ப கானா வினோத். ஆமா, இப்ப எல்லாம் இந்த மாதிரி தான் சாண்ட்ரா வெல்திட்டாங்க ஒரு பக்கம். ஆமா, இப்ப இவ்ளோ பேசுற பார்வதி என்னெல்லாம் என்னது அந்த அம்மா பேரு லார்டு லபக்குதாஸ். ஐ நோ, அது லூப்ல ஓபனா வெளில வரல. என்னெல்லாம் லார்டு லபக்குதாஸ்னு சொல்றாங்கல்ல, நான் அன்னைக்கு அவங்க மூஞ்சி மேல தானே சொன்னேன். அப்ப என்கிட்ட தானே பேசி இருக்கணும். என்கிட்ட நீ வாமா உன்கிட்ட இன்ஃபர்மேஷனை கரெக்டா வாமா. நானும் அதேதான் சொல்றேன். நீ வாமா நான் உனக்கு இன்ஃபர்மேஷன் தரேன், நீயே நம்புமா, நீயே நம்பு. நான் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குற மாதிரி கொடுத்தேன். அட் தி சேம் டைம் பார்வதி தான் இவ்வளவு நாள் இந்த ஷோவை ஹோல்ட் பண்ணாங்க. இது யாராலையும் மறுக்க முடியாது ஜோ. எல்லாம் ஹோல்ட் அப்படின்றத நீங்க என்ன சொல்றீங்க? பாக்க வச்சாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணாங்க, இதுதான் ஹோல்ட். ஏதோ ஒண்ணு பண்ணாங்க, அது பாசிட்டிவோ நெகட்டிவோன்னு சொல்றீங்க. கரெக்ட்டா? கரெக்ட். பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் தான். நெகட்டிவ் அப்படின்றத நாம நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா. ஆமா. ஏன் நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, நல்லது பண்ண எவனும் பார்க்க மாட்டேன்றான். என்ன பண்றது? அவங்க சிஸ்டர் சொல்லிட்டு போனாங்க. இத பத்தி பேசுங்க. நல்லது பண்றத ஏன் பார்க்க மாட்டறாங்க? ஏன்னா யாருக்கும் நல்லவனா இருக்கிறதுங்க எத்தனையோ படங்கள் வந்தது. எத்தனை படங்கள்ல இப்ப நல்லவனா இருக்கிறது நல்லதுன்னு காமிக்கிறாங்க. கிடையாது ப்ரோ. இப்ப கெட்டவனா இருக்கவன் தான் நல்லவன். ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கஞ்சா ஓகே, அந்த ஏதோ ஒரு பிசினஸ் பண்றவன், ஒரு இல்லீகலான பிசினஸ் பண்றவன் தான் டான். அவன் தான் மாசு, அவன் தான் ஹீரோ. அப்ப ஹீரோ அவன் போலீஸை ஏமாத்தி இது பண்ணா 1000 கோடி கை தட்டி விசில் அடிச்சு பறக்க விடுறோம். அப்ப அதுதான் இப்ப இங்க ஒரு எந்த லாங்குவேஜ்ல எடுத்தாலும் 1000 கோடி. இப்ப இங்க படங்கள்னு சொல்ல இன் ஜெனரலியும் நீ என்ன வேணா பண்ணி, எவனை வேணா அடி, எவனை வேணா எத்திக்ஸ்னு ஒண்ணு யாருக்குமே கிடையாது. வச்சு நீ சம்பாரிச்சா போதும்.
காசு மட்டும்தான் அப்படின்ற மென்டாலிட்டி இங்க எல்லாருக்குமே வந்துருச்சு. இங்க எங்க போய் நீங்க நல்லவனை பாப்பீங்க சொல்லுங்க? நல்லவனா இருந்தா அந்த வீட்ல இருக்க இருக்காங்க, முடியுமா? சில பேர் இருக்காங்க. கன்ஃபார்மா சில பேர் கல்ச்சரு இருப்பாங்க. இது வந்து நம்ம எக்ஸெப்ஷனல் பிராட்டப் கேஸ் எக்ஸெப்ஷனல் கேஸ் எங்கள கொஞ்சம் இருக்கு. ஏங்க நாங்க மெஜாரிட்டியா இருந்தோங்க. இப்ப எங்களை மைனாரிட்டி ஆக்கிட்டீங்க. அததான் சொல்ல வரேன். எக்ஸாக்ட்லி அதுதான் சொல்ல வரேன். இப்போ வந்து நீ வந்து ஒரு இடத்துல போயிட்டு இப்படி பேசாத. என்கிட்ட சொல்லி குடுத்துருக்காங்களே. நீ நீ இந்த மாரி தான் வளரணும். நீ இந்த மாரி தான் பண்ணணும். நீ இப்படி தான் இருக்கணும்னு என்கிட்ட சொல்லி குடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் பண்ணா என்ன மதிக்க மாட்டாங்களே. மதிக்கலையே. நான் இதே போயிட்டு அந்த அறத்துக்கு சரி மதிக்கிறதுக்கு நம்ம மாறிடலாமா? நம்ம மாறிடலாமலாம் இல்ல. நானும் எந்த நீங்க விதத்திலயும் மாறல. நான் எந்த விதத்திலயும் மாறல. அதனால நம்ம அத ஆ நெகட்டிவா ஒரு இது ஷோ வந்து ஹோல்ட் பண்ணது வந்து இது வந்து சாய்ஸ் ஜோ. நம்ம மாறணுமா மாறக்கூடாதாங்கிறது நம்ம சாய்ஸ். ஆனா இப்போ பீப்பிள்க்கு வந்து நெகட்டிவிட்டி பிடிச்சிருக்குன்றது நிதர்சனமான உண்மை. டாக்ஸிசிட்டி பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். டாக்ஸிசிட்டியே டாக்ஸிசிட்டி சொல்றது தான் பிடிக்கல. ஆனா ஆமா. டாக்ஸிசிட்டி பிடிச்சிருக்கு. டாக்ஸிசிட்டி பிடிச்சிருக்கு. நீங்க அது யார்ரா டாக்ஸிசிட்டியை நீங்க? நார்மலைஸ் பண்றீங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனா அது இருந்தா தான் நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம்னு இருக்காங்க. இப்ப நான் டாக்ஸிசிட்டிக்கு நான் ஒரு போஸ்ட் எடுத்து என்னுடைய எக்ஸ் வலைத்தளத்துல ம். போட்டேன். அதுல இருக்க எல்லா பாயிண்ட்டுமே பார்வதிக்கு சேருதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 140 ரீட்வீட் 1000 லைக். யா. ஒண்ணு கூட இல்லன்னு அவங்க டிஃபெண்ட் பண்ணல. ஆனா ம். ஏன் இப்படி பண்றீங்க பார்வதியை மட்டும்ன்றாங்க. நீங்க அதுல இந்த பாயிண்ட் வந்து பார்வதிக்கு சேராதுங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா சொல்றது இல்ல. பார்வதியை விட பார்வதியுடைய சப்போர்ட்டர்ஸ் தான் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க சோஷியல் மீடியால. ம். இல்ல அதுதான் இத நம்ம இப்படிதான் பார்க்கணும். இந்த சமூகம் வந்து பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டியால ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கு. இவங்களுக்கு நல்லது காமிச்சா நல்லவர்னா கனி அவங்க சிஸ்டர் வந்து சொல்லிட்டு போனாங்களே, நீ நல்லவனா இருக்க. எவன் பார்ப்பான்? யார் ஓபன் பண்ணி பார்ப்பான்? யாரும் பார்க்க மாட்டான். நீ நடிக்கிறேன்ட்டு போயிடுவான். ஏன் சபரிய நான் சொல்லல நீ நடிக்கிறப்பான்னு? ஏன்னா அவ்வளவு நல்லவனா ஒருத்தனால இருக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு முடியும்ன்றது. ஜேர்னலிஸ்ட் சொன்னாரு இத. ஆ? ஒரு ஜேர்னலிஸ்ட் அழகா சொன்னாரு. ஆ. திருக்குறளை விட ஆபாச புத்தகம் தான் அதிகமா விக்கும். See, that's how it works. That's how people இந்த இன்ஸ்டாகிராம்ல எத்தனையோ பேரு ஒரு ரீலுக்கு என் கண்ணார ஒரு ரீலுக்கு அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டு பயங்கர கிளாரிட்டியா சினிமேட்டிக்கா ஒரு அவுட்புட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ரீச் ஆகலையே. ஏன் வந்து ஒரு பொண்ணு திரும்பி பட் பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணு நடந்தா நெகட்டிவிட்டியா பண்ணி இந்த டாக்ஸிசிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணி நார்மலைஸ் பண்ணி என்ன சாதிச்சிட போறீங்க? பணம் வரும், ப்ரோ தூக்கம் வருமா? அதுதான் அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. நல்லா தூங்குவாங்க, ஜாலியா இருப்பாங்க, சூப்பரா இருப்பாங்க. they were very happy. you நிறைய பேரை cannot say பார்த்திருக்கேன் நான். no you cannot say this ஜோ. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். they'll do all நடிப்பாங்க ஜோ. ஒரு கேமரா ரோல் கட் பண்ண உடனே சினிமால எத்தனையோ பேர் சொல்லுவாங்க சினிமால இருக்க யாரையுமே நம்ப கூடாதுன்னு. நான் எத்தனையோ பேர் கண்ணார பார்த்திருக்கேன். கேமரா கட் பண்ண உடனே அவங்களோட பர்சனாலிட்டி வேற மாதிரி இருக்கும். கேமரா போட்ட உடனே ஹே ஹாய் எப்படி இருக்கீங்க ஓ அப்படின்னுவாங்க. இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்கு. they were very இருக்காங்க. toxic. they'll do all the நம்ம எத்திக்ஸ்ல இல்லாத எல்லா விஷயங்களும் பண்ணி சூப்பரா சம்பாதிப்பாங்க. and they were very happy too. money will buy happiness. இது நான் வந்து money will not buy happiness நான் ஒத்துக்கவே மாட்டேன். money will buy happiness. ஏன்னா நான் கண்ணார பார்த்திருக்கேன். அது அந்த மணியை நான் சூஸ் பண்றேனா இல்லையான்றது நம்மளோட ப்ரியாரிட்டி. நான் பண்ணல அவ்வளவுதான். ஓகே, உங்க ஐடியாலஜி அக்ரி டு டிஸ்அக்ரி தான். அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ இந்த கேம் ஷோல ம். இப்போ ம். நிறைய பேர் வெளில அமிச்சிட்டாங்க. கனி அவர்களை நேத்து பேக் பண்ணி அமிச்சிட்டாங்க. ம். ஓகே, அது அன்ஃபேர்னு நினைக்கிறீங்களா இல்ல ஃபேர் தான்? என்ன பண்ணாங்க கனி அப்படின்னு நினைக்கிறீங்க? இதான் இப்ப பேசுனேன் நீ. ஒருத்தவன் நல்லவனா இருந்தா எவ்வளவு நேரம்டா பார்ப்பாங்க, போனா பண்ணிட்டு போயிடுவாங்கடான்றதுதான் இதுக்கு பதில். இந்த ஷோ பாக்குற பெரும்பாலான மக்களோட மென்டாலிட்டி வந்து they want something. சரி, மக்கள் எல்லாரையும் விட்டுருங்க. ம். ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆமா. நல்லதை நார்மலைஸ் பண்ணணும், கெட்டதை நார்மலைஸ் பண்ணக்கூடாதுன்றது அது அடிப்படை ட்ரெண்ட் இல்ல. தர்மம். அந்த தர்மம் எல்லாம் இப்ப இல்ல. யாருக்கு இருக்கு தர்மம்? யாருக்கும் இல்ல ப்ரோ. தர்மம் எல்லாம் இப்ப தர்மம்ன்றது 5 ரூபா போடுறது. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஒருத்தவனுக்கு 5 ரூபா போட்டு அதை வீடியோ எடுத்து நீ போட்டினா உலகத்திலே நீ தான் ஒரு அழகான நபர். நான் வந்து உள்ள போயிட்டு வெளில வரும்போது எனக்கு தெரியாது சசி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நான் எங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு செட் ஆஃப் பீப்புள் உட்கார்ந்துருந்தாங்க. நான் கீழே போய் உட்கார்ந்து அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு எனக்கு எவ்வளவு ஹேட் வந்ததுன்னு கேட்காதீங்க. அதை நான் போட கூட சொல்லல. எனக்கு அது தெரியவும் தெரியாது. அது போட்டாங்க. நான் வெளில வந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. நான் அப்படி இருக்க ஒரு நபர். நான் காட்ட மாட்டேன் எந்த இடத்துலயும் அதை. அப்படி ஒருத்தவங்க தெரியாம அதை காமிச்சிருக்காங்கன்னா சரி இவன் என்ன கெட்டவனா இருந்தாலும் இந்த விஷயத்துல நல்லவனா இருக்கான்றது கிடையாது. இவன் கெட்டவன்டா, இவன் கெட்டவனா நீங்க இருக்கிறதால. அரோராவோட ஃப்ரெண்டுங்க அப்படிதாங்க பேசுவாங்க. இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு அப்படிதான் பேசுவாங்க. ஆமா. இதே விஷயத்த நீங்க லேட்டா போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்கும்.
லேட்டா இல்ல, நான் உள்ள இருக்கும்போது. அதனால எனக்கு வந்து இதெல்லாம் பார்த்து என்ன சொல்ல போற? நான் ஒருத்தவங்க கூட இருந்தா நான் தப்புன்னு சொல்ல போறேன். சொல்லிக்கோ. அவன் எனக்கு என்ன பண்ணான்னு எனக்கு தானே தெரியும். நான் அவனுக்கு என்னவா இருந்தேன்னு எனக்கு தானே தெரியும். நான் ஒருத்தவங்க கூட இருக்கேன்றதுனால அவங்களோட ஐடியாலஜிஸ் எல்லாத்தையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன்னு கிடையாது. நான் எத்தனையோ தடவ, "மச்சான் இது எதுக்கு நீ பண்ற? இப்படி எதுக்கு நீ சம்பாதிக்கணும்னு" நான் கேட்டிருக்கேன். பட் அவங்களோட சாய்ஸ் அதுவா இருக்கும்போது, அந்த சாய்ஸ உடைக்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. ஓகே, நீ என்னமோ பண்ணிக்கோ. யூ Okay. பி இன் யுவர் லைன், ஐல் பி இன் மை லைன். நான் என் கோட்டை விட்டு வர மாட்டேன்றதுல நான் மென்டலி பயங்கர கிளியரா இருக்கேன். அவ்வளவுதான். ஓகே, ஸோ த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், அரோரா டு பி டிசர்வ் இன் டாப் 5 ஆர் நாட்? கமருதீன், பார்வதி, அரோரா முக்கோண காதல், அது என்னதாங்க? நீங்க உங்களோட புரிதல் என்னங்க? நான் இத பண்ணாதமான்னு சொல்லிட்டு இப்படி வெளியில வரேன். உள்ள போயிட்டு ஐயோ துஜாருக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படி. அதுதான் ஃபன் ஆஃப் த டே. அந்த பேட் டச்னால. சோ இப்போ என்னோட ட்ராமா தான் யூசுவலா ஒரு பொண்ணுக்கு வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேட் டச் பண்ண ஒரு நபரோட உங்களால ரிலேஷன்ஷிப்ல இருக்க வாய்ப்பு இல்லைங்க. முடியாது, வாய்ப்பே இல்ல. சோ அந்த ட்ராக்க வச்சு இவங்க ஒண்ணு பண்றாங்க, அவ்வளவுதான். சிங்கப்பெண்ன்றாங்க. சிங்க பெண் யாரு? பாருங்க, சரி. கேமர். கேமர் சரி. 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 வேற என்ன சொல்ல முடியும்? குயின், பிபி 9 குயின். அடிச்சிருவேன் இதுக்கு நானே. ஆக்சுவலா உள்ள இருக்கும்போதே பாரு வந்து என்ன மிரட்டுனாங்க. சிரிச்சுக்கிட்டே வந்து பேச்சா இருக்கணும். அதெல்லாம் ஆக்சுவலா மிரட்டுனாங்க. வெளில போய் இதை பத்தி பேசக்கூடாது. சிரிச்சுக்கிட்டே பேசினாங்க. ஆனா அது வந்து லிட்டரல் த்ரெட்னிங் தான்.